கடந்த மாதம் ஜூலை மாதத்திலே தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிற மாதமாக இருந்தது. எத்தனை பேர் அதை உணர்ந்தது? தேவன் நம்மேலே பிரியமாய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய பார்வையிலே நடக்கப்பட்ட மனுஷனாக இருந்தோமோ கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்திருக்கிறார். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தபடியினாலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் இவ்விதமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உடன்படிக்கையின் மாதமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒன்றை வாக்கு கொடுத்தா அந்த வாக்கிலிருந்து கர்த்தர் வாக்கு தவறாத தேவன். இதை நான் செய்வேன், இதை நான் முடித்து தருவேன் என்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லியிருந்தார்னா நிச்சயமாக கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்க திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கை. இந்த 21 வசனத்தை மட்டும் ஒரு தமிழ் ஈஸி ரீடி வெர்ஷனில் நான் வாசிக்க போகிறேன். தமிழில் இப்படி ஒரு பைபிளும் இருக்குது, எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வெர்ஷன். கர்த்தர் கூறுகிறார், அந்த ஜனங்களோடு நான் ஒரு உடன்படிக்கையை செய்வேன். எனது ஆவியும் வார்த்தையும் உனது வாயில் போடப்பட்டு உள்ளது. அவை உம்மை விட்டு விலகாது. நான் வாக்களிக்கிறேன், அவை உங்கள் பிள்ளைகளிடமும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடமும் இருக்கும். இவை உங்களுடன் இப்போதும் என்றென்றைக்கும் இருக்கும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. This is my covenant with them. My spirit who is upon you and my words which I have put in your mouth shall not depart from your mouth, says the Lord. எல்லாரும் உடன்படிக்கைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் கவனன்ட், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் என்று பொருள். உடன்படிக்கை ரெண்டு நபருக்குள்ளாக இடையிலே உருவாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் வாக்குறுதிகளை கொடுத்து இருவரும் பொதுவான ஒரு லக்கை அடைய ஒன்றாக இணைந்து வேலை செய்வது, அதுதான் ஒப்பந்தம். நான் இதை செய்கிறேன், நீ இதை செய்கிற. திருமணத்தில் ஆரம்பிக்குது. திருமணத்தில் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இல்லை மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் ஒப்பந்தம் செய்கிறாங்க திருமணத்தில். தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையான உடன்படிக்கை அது போன்றது தான். உடன்படிக்கையில் தேவன் அநேக வாக்குறுதிகளை அளிக்கிறவராக இருக்கிறார். தாம் செய்கிற அந்த உடன்படிக்கை தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் மறந்து போகாத தேவனாக இருக்கிறார். திருப்பி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், தாம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய யெகோவா தேவன், அவர் செய்கிற அந்த உடன்படிக்கையை ஒரு நாளும் மறந்து போகாமல் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறவராக என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். சத்தம் போட்டு அல்லேலூயா. உடன்படிக்கையை காக்கிற, அதை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், பொய்யான தேவனை அல்ல. அவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். கவனமா இருங்க. ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, அவர் எங்க போயிட்டாரு, தூங்குறாரு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, அங்க பேதுரும் சீஷர்களும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இயேசு தூங்கிட்டு இருக்காரு. இயேசு உங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருந்தா, வாக்கு கொடுத்திருந்தா அவர் மறக்க மாட்டார், உங்களை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார்.
அப்படிதாங்க அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அநேக வேளையில் நம்முடைய மண்டை, நம்முடைய அறிவானது, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையிலே சிலது குறைந்து போகிற வேளையில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது என்று நாம் புரியாமல் இருக்கிறோம். எங்க போயிட்டார் ஆண்டவர்? ஆண்டவர் இதே எனக்கு செய்யலையே. கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருந்தார்னா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தார்னா, நீங்க ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லியிருந்தார்னா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி தருவேன் அப்படின்னு ஏற்ற காலத்தில் தருவேன்னு சொன்னால் அதை நிச்சயமாக தருவார். வேலையை தருவேன்னு சொன்னார்னா அவர் சொல்லியிருந்தார்னா வேற எந்த மனுஷன் இல்லை வாயிலிருந்து வருகிற வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு பட்டும் அல்லது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னா கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் போய் உரையாது. அல்லேலூயா. தேவன் நம்மோடு செய்கிற உடன்படிக்கைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து, எப்படிங்க, நாம் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றுகிற வேளையில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த மாதம் தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்து அதை காக்கிறவராக நிறைவேற்றுகிறவராக இருக்க போகிறார். ஏசாயா 59 21 தேவன் அவருடைய ஆவியை நம் மீதும் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலும் வைக்கிறேன் என்று உடன்படிக்கை செய்கிறார். வேற எதுவும் பெருசா இல்லை. என்னது? எப்படிங்க வேற ஏதோ? இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அல்லேலூயா. என்னத்த ஆண்டவர் கார் கொடுக்குறனாரு, வீடு கட்டுறனாரு? இல்லை, அவை எல்லாவற்றிலும் மேலாக கர்த்தர் சொல்கிறார், என் ஆவியை உங்கள் மீதும் என் வார்த்தையின் உங்கள் வாயிலே வைக்கிறேன். இனி நடக்காது, கிடைக்காது, அவ்வளவுதான், இயலாது. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை சொல்ல ஆகும், கட்டளையிட இருக்கும். கர்த்தர் அதன் காலங்களிலே, ஏற்ற காலங்களிலே அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார். அவருடைய ஆவியும் வார்த்தையும் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாமல் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும் என்று தேவன் இந்த மாதத்திலே வாக்களிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். ஐயா, இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம என்னதான் பண்றோம்? சிறிய காரியங்களே யோசிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய தேவன் நமக்குள்ளாக இருக்கிறவர். அவர் சிறியவர் அல்ல, சின்ன காரியங்கள் மட்டும் செய்கிறவர் அல்ல. அவரால் செய்யக்கூடாத காரியம் there is absolutely nothing my God cannot do. Everything my God can do. கர்த்தர் யாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதாவது இந்த எழுதப்பட்ட சூழ்நிலை, இந்த 59 நீங்க வீட்டுக்கு போய் நல்லா கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, 59 இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பாவம் அல்லது அக்கிரமங்களின் காரணமாக தேவனிடமிருந்து அவர்கள் பிரிந்திருப்பதை குறித்து சொல்லுகிறது. They were separated because of sin. தேவனுடைய மக்களாகிய இவர்கள் தேவனுடைய சமூகத்திலே இவர்கள் பிரிந்து செப்பரேட்டட் ஆக இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது. 59 2 நாம் வாசிப்போமானால் நாம் பார்க்க முடிகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பாவங்கள் மீறுதல்களில் இருந்து மனம் திரும்பும் போது, சொல்லுங்க எல்லாரும், நம்முடைய தேவன் இந்த கிருபை நாட்களிலே நாம் மனம் திரும்புகளிலே கர்த்தர் நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையாக இருக்குமானால் தேவன் மீட்பையும் நீதியும் நமக்கு தருகிறவராக அளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 இங்கே இந்த வார்த்தையை கேட்கிறோம். 20 என்ன நடக்குதுன்னு பாருங்க. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் மனம் திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சொன்ன கர்த்தர் 21 சொல்லுகிறார், உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலே அருளை என் வார்த்தைகள். அப்ப கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் என்ன? தேவ ஆவி
என் வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் வாக்கு தத்துவம், தேவ ஆவியானவர் நம்மையில் இருக்க போகிறார். தேவ வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்போ இயேசுவே வழி, சத்தியம், ஜீவனமாக இருக்கிறபடினாலே இந்த சத்தியம், இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய நாவில், நம்முடைய வாயில் இருக்கும்பொழுது உண்மையே இதிலிருந்து வரக்கூடியதாக இருக்க போகிறது இந்த மாதத்திலிருந்து. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் தேவ பிரசன்னத்தை நம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் வழிநடத்துவதிலும் வல்லமையும் மறுரூபத்தையும் தருகிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் 36:27 திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 36:27 இவ்விதமாக சொல்கிறது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் ஆவியை வைக்கும் பொழுதெல்லாம், அவருடைய ஆவியை நம்மேல் வைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அப்ப இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை விட்டு ரொம்ப தூரமா இருக்க போறதில்ல. ஏனென்றால் யாரெல்லாம் தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்க போகிறோமோ, தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் இருக்க போகிறார். அது மட்டும் இல்ல, என்ன பண்ண போகிறார்? அவருடைய கட்டளைகளில் நடக்கவும், நியாயங்களில் கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை, உதவியை செய்ய போகிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய உடன்படிக்கை! அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய வார்த்தை அவருடைய சத்தியத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இது லேசாக நினைத்திட வேண்டாம், இது அசட்டை பண்ணிட வேண்டாம். இது உண்மையும் உத்தமமான வார்த்தை, கர்த்தரால் எழுதப்பட்ட, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை தேவனுடைய மக்கள் சரியான பாதையில் நடக்க, விசுவாசத்தில் வளர, ஆறுதல் அடைய, நீதி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்கிறதா இருக்குது. சங்கீதம் 119 105 இவனமாக சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. ஒருவேளை இருளில் தான் நம்ம நடக்கிற வாழ்க்கை இருள் அடைந்த வாழ்க்கையா இருக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதை. எந்த பாதையில் போனோம் தெரியல அப்படின்னு சொல்றவங்க பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த வேலையை செலக்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிற, என்னுடைய பாதை இருள் அடைந்து இருக்கு, என் வாழ்க்கை இருள் அடைந்திருக்கு, என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியாத நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதுதான் சொல்யூஷன். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் என்ன தெரியுமா? வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல். இந்த வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக நிறைவேறிவிட்டது. இந்த வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறிட்டது? எபிரேயர் 9:15 நாம் வாசிப்போமானால் ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே, 9:15 அங்க இருக்கு, வாசிங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே ஆதாம் துவங்கி நோவா, ஆபிரகாம், மோசே, தாவீது, எரேமியா, எல்லா காலங்கள் துவங்கி நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். God is a new covenant. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி அவர் ரத்தம் சிந்தி உயிரோடு கூட இந்த இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை கர்த்தர் செய்திருக்கிறார். Hallelujah. We no longer live in the old covenant. நாம் பழைய உடன்படிக்கையிலே மட்டும் இல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கையிலே நடக்கிறவளா இருக்கிறோம். Hallelujah. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் இன்றைக்கும் நமக்கும் நாம் பழுகி பெருகுவதற்கு, ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பிளவை சரி செய்து மீட்பை கொண்டு வந்தார். மரணத்தின் நிமித்தமாக மனிதனோடு தேவனுக்கு உள்ள உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறப்பட்டது.
அவருடைய இரத்தத்தினாலே தேவன் நம்மோடு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் லூக்கா 22:19 நாம் பார்க்கிறோம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூடும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹோல் கவனன்ட். ஐயோ, பழைய உடன்படிக்கை ஆபிரகாமோடு, தாவீதோடு, எரேமியாவோடு, நோவாவோடு, ஆதாமோடு செஞ்சாரு. அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த அக்கிரமங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய எல்லா நிறைவேறப்படாத காரியங்கள் எல்லாம் சிலுவையிலே வைத்து அறைந்து உயிரோடு கூட புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்கு தத்துவம் பெந்தேகோஸ்தே நாளில் நிறைவேறியது. ஆமென் சொல்லுங்க. கூடியிருந்த 120 பேர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்கே சொல்லப்பட்டது, என்னுடைய ஆவியை உன்மேல் வைப்பேன். அவர் எசேக்கியேல மட்டும் அல்ல, இங்கே ஏசாயாவில் மட்டும் அல்ல, அவர் உண்மையாகவே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டது. 120 பேர் பரிசுத்த ஆவியானவருக்காக அவர்கள் காத்திருந்த வேளையிலே, இயேசுவின் வருகைக்காக காத்திருந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டது. வார்த்தையை குறித்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட சீஷர்கள் புறப்பட்டு போய் தேவனுடைய வார்த்தையை தைரியமாக அறிவித்தனர். இதன் மூலமாக சுவிசேஷ நற்செய்தி தேசம் முழுவதும் பரவும்படியான தொடக்கத்தை அது தந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எங்கே போனாலும் அவர் நடமாடுகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, தேவன் நமக்கு சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கத்தக்கதான கிருபையை அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த காலகட்டம் மிகவும் கொடூரமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயினும் எத்தனை தடைகள் வந்தாலும், அதாவது என்ன நடந்ததுன்னா, ஸ்தேவான் அவன் கல்லெறியப்பட்டு அவன் சாகும் பொழுது சவுலுடைய கால் பாதத்தில் தான் அவன் செத்தான். அங்க இருந்து புறப்பட்டு போய் எல்லா கிறிஸ்தவர்களையும் எல்லா விசுவாசிகளையும் சாகடிக்க வேண்டும் என்று கங்கண கட்டின அந்த சவுலை கர்த்தர் தொட முடியுமானால், இந்த நாட்களிலே எந்த மாநிலத்திலே எந்த இடங்களிலிருந்து யார் கங்கண கட்டி அவர்கள் காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையை முறியடிக்க வேண்டும், சுவிசேஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று யார் எழுப்பினாலும் கர்த்தர் டீல் பண்ணுவார். கர்த்தர் அவளை தொடுவார். கர்த்தர் அவளை சந்திப்பார். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உடன்படிக்கையிலே தான் இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரோடு தேவன் இந்த உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார்? எல்லாரோடுமா? யாரோடு தேவன் இந்த உடன்படிக்கை செய்ய இருக்கிறார்? தங்கள் பாவத்துக்கு மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகிறவர்களுக்கு மீது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். மனிதன் பாவம் செய்வது என்ன சொல்றது? இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் பாவம் செய்வதற்கு பிசாசு தூண்டுகிறான். ஆனால் மனம் திரும்புகிற வேளையில எந்த மனுஷனையும் கர்த்தர் அந்த கடைசி வேளையில சிலுவையில அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னோடு கூட நீ. இந்த கிருபையின் காலத்தில் மட்டும்தான் இது. அது இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தும் வரைக்கும் நியாய பிரமாண காலமாக இருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பினாரோ அப்பொழுதிருந்து கிருபையின் காலம் தொடங்கி இருக்கிறது. கிருபையின் காலம் மூடப்படுகிற ரொம்ப அருகாமையில வந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பின் காலத்துக்குள்ளாக நாம் மிக மிக சீக்கிரத்திலே செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் மனம் திரும்பும்போது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் விட்டு விலகாமல் அவளை வழிநடத்தும்படி அவர்களோடு கூட இருந்து உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் 7 இடங்களில், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 7 இடங்களில் தேவன் செய்துள்ள உடன்படிக்கையை நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் 6ஆம் இடத்துல அடமிக் கவனன்ட். ஏதோன் தோட்டத்திலே தேவன் 3 முறை ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்றாராம்? உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை முறியடிக்கிறான் பிசாசு. நோவான் மூலமாக மீண்டுமாக ஒரு உடன்படிக்கை செய்கிறார். மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் தருணத்தை கொடுக்கிறார். யாரும் கேட்கல, காது மூடப்பட்டது. நோவாவும் குடும்பத்தினரும் காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். இனி ஜலப்பிரயத்தினால இந்த தேசத்தை நான் என்ன பண்ண மாட்டேன். கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். தொடர்ந்து அக்கிரமம் நடக்கிறது. ஆண்டவர் மீண்டுமாக ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஏனென்றால் அங்கே அவனுடைய தகப்பனும் அவனுடைய குடும்பத்தாரும் யெகோவா தேவனை ஆராதிக்காதவர்களாக இருந்தார்கள், புற ஜாதிகளாக இருந்தார்கள். ஆனபடினாலே இங்கே உனக்கு இடம் இல்லை. நான் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கு, உன்னை உயர்த்துவதற்கு உங்க இடத்துல இருந்துதான் நான் உன்னை எங்க கொண்டு போனாலும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நான் உனக்கு உடன்படிக்கை செய்கிறேன், நான் உனக்கு வாக்களிக்கிறேன். கர்த்தர் வாக்களிக்கிறவர். அல்லேலூயா. வாக்கு பண்ணுகிறவர் தேவன், வாக்கை பெற்றுக்கொள்கிறவன் ஆபிரகாம். வாக்கு தத்துவம் கானான் தேசம். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்தார்னா நம்புங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டு உங்களோடு கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களுக்கு பேசியிருந்தார்னா உறுதியை எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. This is a covenant. கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை செய்கிறார். நான் செய்வேன். கர்த்தர் வார்த்தை உங்களோடு தனிப்பட்ட விதத்தில், இளம் வாலிபர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தரை வார்த்தை தனிப்பட்ட விதத்தில் ஊழியம் செய்து, கர்த்தர் எனக்கு சொன்னார் பாஸ்டர், கர்த்தர் இதை செய்வேன் என்று சொன்னார் என்று நீங்கள் விசுவாசிங்கன்னா கர்த்தர் அதன்படி நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த ஆசீர்வாதம் நமக்கும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிற வேளையில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வாக்களிக்கிறவர், வாக்கு மாறாதவர், வாக்கை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, மனம் மாற அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை 5 காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். அதாவது ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா நீ அப்பா வீட்டை விட்டு போயிடு, இந்த இடத்துல வேண்டாம். உன்னுடைய ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனை மாற்றினி. எப்படி? உன் லொக்கேஷன் சேஞ்ச் வா, நான் உன்னுடைய ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணுறேன். God asked Abraham for a location change because God had a purpose in changing in identity. Hallelujah. சில காரியங்களை கர்த்தர் உங்களோட பேசுறார் என்றால், கர்த்தர் தான் பேசினானா நிச்சயமா அதை ஒபே பண்ணுங்க. கர்த்தர் செய்வா, நிச்சயமா செய்வார். வாசிப்போம். அப்போ அவர் சொல்லிட்டாரு இந்த 22ஆம் அதிகாரத்தில், இப்போ ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணுவேன்னாரு, பெருக செய்வேன்னு சொல்லிட்டாரு. பெருக செய்வேன்னு சொல்லி 25 வருஷம் காத்திருந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுக்கிறார். 33 வயது ஆன வேளையில ஈசாக்கை திரும்பி கேட்கிறார். வாசிப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஓகே, 16ஆம் வசனம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே செய்தபடியால். அதாவது போ சொல்றாரு. 2ஆம் வசனத்துல
ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். God is instructing Abraham to take Isaac. ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு எந்தெந்த மனிதன் கீழ்ப்படுகிறானோ கர்த்தர் அந்த மனிதனை அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு அவர் உடன்படிக்கை செய்து அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நீ உன் புத்திரன் என்றும் பார்க்காம 17 வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, திரும்ப செகண்ட் டைம் பிளெஸிங், அதை திருப்பியும் கண்டினியூ பண்றார். வீட்டை விட்டு போன்னு சொல்லும் போது ஆசீர்வதிக்கன்னு சொன்ன கர்த்தர் 25 வருஷம் கழிச்சு குழந்தைய கொடுத்த கர்த்தர் 33 ஆண்டுகளுக்கு பின்பதாக 50 ஆண்டுகள் ஆயிட்டு இந்த இடைப்பட்ட கேப்பில் ஆண்டவர் மீண்டுமாக அதே வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர் மீண்டுமா நினைப்பூட்டுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள, இந்தியாவில் உள்ள, அமெரிக்க தேசத்தில் உள்ள யாவரும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். இல்லங்க, அதாவது இந்த வசனத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசித்தீங்கன்னா 400 வருடங்கள் உன்னுடைய சந்ததியிலே அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும்னு அவர் சொல்றாரு. ஆனால் அந்த சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள், நான் தான் நேற்றுக்கு யோசிச்சிருந்தேன், இதை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, இந்த யோசேப்பும் யாக்கோபும் வந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த பஞ்சம் முடிஞ்ச உடனே வெளியே போயிருந்தாங்கன்னா கானானுக்குள்ள அப்பயே போயிருக்கும். வந்த இடத்துலயே தேவையில்லாமல் உட்காந்துட்டாங்க. எப்படிங்க? வந்த இடத்துலயே டேரா போட்டு சொகுசா இருக்குன்னு கர்த்தர் சொல்லலைங்க. It was not God's command, but ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டாரு. ஒருவேளை அங்கே தங்கினாங்கன்னா அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில ஆண்டுகள், சில 400 ஆண்டுகள், இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. ஆயினும் ஆண்டவர் மோசே நிமித்தமாக 432 ஆண்டுகளுக்கு பின்பதாக அவர் வாக்களித்த கானானுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போனார். கர்த்தர் சொன்னால் நடக்கும், கர்த்தர் சொன்னால் நடக்கும். 5 காரியங்கள் வேகமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிற 4 நிமிஷம் இருக்கு. உடன்படிக்கையின் மூலம் தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி? உடன்படிக்கையின் மூலம் தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி? To acquire or access God's greater blessings through God's covenant. How? முதலாவது, முழு விருப்பத்துடன் தேவனுடைய உடன்படிக்கையில் நடக்க வேண்டும். We need to walk willingly in God's covenant. கர்த்தர் எனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. ஆபிரகாம் அதில் உறுதியாக இருந்தான். 2வது, அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடன்படிக்கையில் நடக்க வேண்டும். எப்படிங்க? வெறும் முழு விருப்பத்தோடு மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடன்படிக்கையில் நடக்க வேண்டும். அப்பா வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் போனான். ஒருவேளை போகாம இருந்தா அந்த ஆசீர்வாதம் அவன் மேலே தங்கி இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஈசாக்கை பலிபீடத்தில் வெளிக்க வேண்டிய காரியங்களிலே நாம் பலிபீடத்தில் வைக்கும் பொழுது கர்த்தர் மீண்டுமாக அவர் முன்பு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உடன்படிக்கை மீண்டுமாக நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருப்பார், எப்பொழுது இருப்பார். அல்லேலூயா. Walk in his covenant willingly. முழு விருப்பத்துடன் தேவனுடைய உடன்படிக்கையில் நடக்கணும். 2வது, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உடன்படிக்கையில் நடக்கணும். 3வது, தேவனுடைய உடன்படிக்கையை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுவேன். Take it seriously. Take God's covenant seriously. ஆண்டவர் சொல்லி இல்லை, கர்த்தர் சொன்னா நடக்கும், கர்த்தர் சொன்னா நடக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒன்றும் கணவர் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, அம்மா அப்பா ரட்சிக்கப்படலைன்னு சொல்ல, கர்த்தர் சொன்னால் நடக்கும். என்னடா எவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? கர்த்தர் சொன்னா நடக்கும். விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கையை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 4வதாக, உடன்படிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். Be committed to the covenant. உறுதியாக இருக்க வேண்டும். கடைசியாய், உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நம்ப வேண்டும். We need to believe for the blessing.
Believe for the blessing of the covenant you made it. கர்த்தர் உடன்படிக்கை செஞ்சிருந்தார்னா விசுவாசிங்க. திரும்பியும் அந்த 5 காரியங்களை சொல்கிறேன். முழு விருப்பத்தோடு தேவனுடைய உடன்படிக்கையில் நடக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து உடன்படிக்கையில் நடக்கணும். தேவனுடன் உடன்படிக்கை தீவிரமாய் சீரியஸாக எடுத்துக்குங்க. சீரியஸ்ன்ற வார்த்தைக்கு வேற எதுவும் எனக்கு தெரியல, அதனால தான் தீவிரமாயின்னு போட்டிருக்கேன். 4வது, உடன்படிக்கையிலே உறுதியாக இருங்க. கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆகார் நினச்சி பாருங்களேன். ஆகார் நீ திரும்பி பாருமா உள்ளே இருக்குன்னு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிருந்தா குழந்தை செத்து போயிருக்கும். We need to take it seriously. உறுதியாக இருக்கணும். கடைசியாக உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நம்ப வேண்டும். விவாதத்தில் உடன்படிக்கையை காக்கிற தேவன் நம்முடைய ஆவியை நம் மீது வைக்கும்போது நாம் பலன் அடைகிறோம். சாட்சியிலாய் வாழ்வோம். சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிப்போம். அப்போஸ்தலர் 1:8 வாசித்து முடிக்க போகிறேன். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது, என்னது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலன் அடைந்து எருசலேமில், யூதேயா முழுவதும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி விருதும் எனக்கு சாட்சியிலாக இருப்பீர்கள். அல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தையை நமக்குள்ளாக வைக்கும்பொழுது நான் உயிர்ப்பிக்கப்படவும் சீர்படுத்தப்படுவோம். அவருடைய ஆவி நம்மேல் தங்குவதற்கு. இன்னொரு வசனத்தை வாசிக்க முடிக்க போகிறேன். எபிரேயர் 4:12 சொல்லு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்குள்ளையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனையும் வகையை அதை கறக்கிறதுமா இருக்குது. இதுதான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. அவருடைய ஆவியை நம் மீதும் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயிலும் வைப்பேன் என்பதுதான் கர்த்தருடைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை பற்றிக்கொள்வதற்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார். ஒன்றுமே ஆண்டவர் சொல்லலையே. இந்த 5 மாதம் சீரியஸாக படிங்க, சீரியஸாக தியானிங்க. ஆண்டவர் நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் விட போகிறதில்ல.